ஹாய் பேசுகிற மூவி தமிழ் சோனிக்கு இந்த இவ்வளோ தே காலிஹும் ஓஜி இந்த ஒரு படத்துக்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். தே காலிஹும் ஓஜி இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு படத்துக்கான ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தமன்கான மியூசிக் அண்ட் சினிமோட்டோகிராஃபி அண்ட் அது மட்டும் இல்லாமல் பவன் கல்யாணோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தமிழ் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா குட் பை டக்லியும் இந்த ஒரு படமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எப்படி அஜித்துக்கு குட் பை டக்லியோ அதமா பவன் கல்யாணுக்கு இந்த ஒரு ஓஜி திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வந்துருந்தாங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த குட் பை டக்லியோடைய கதையை விட குட் பை டக்லியில இருந்த கதை அந்த ஒரு கதை ஃப்ளோவோட இந்த ஒரு படத்துக்கான கதை வந்து நல்லா வந்து இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஒரு படத்தை ரொம்ப வந்து பிடிக்கும் செஞ்சு. அர்ஜுன் தாஸோட கேரக்டரைசேஷன் ஆகட்டும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு தே காலிஹும் ஓஜி திரைப்படத்துல எனக்கு ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. குட் பை டக்லியை கம்பேர் பண்ணா இந்த ஒரு படம் மச் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல செய்வேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஆகட்டும் அது மாதிரி நிறைய விஷயங்கள் குட் பை டக்லியை விட இந்த ஒரு படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு. குட் பை டக்லி திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் காமிக்க செய்வாங்க. இவர் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அனிமேஷனில் காமிக்க செய்வாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒரு லொக்கேஷனில் ஷூட் பண்ண முடியாட்டியும் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி ரியாலிட்டியாக டீம் ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க பவன் கல்யாணை வச்சு. அதெல்லாம் வந்து ஒர்க் வந்து ஆச்சு. எனக்கு பர்சனலாக ஒர்க் வந்து ஆச்சு. ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா குட் பை டக்லி கூட இந்த ஒரு படத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஸ்டோரி வைஸ் குட் பை டக்லியை விட நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல செய்வேன். அண்ட் முக்கியமாக தமிழோட பிஜிஎம்லாம் அல்டிமேட்டுங்க. படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸையுமே தமிழோட பிஜிஎம் எலிவேட் பண்ணி கொடுக்கவும் செய்யுது. ஸோ அது வந்து படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் தான் சொல்லலாம். சினிமோட்டோகிராஃபியுமே ரொம்ப சூப்பராக இருக்கவும் செஞ்சு. அண்ட் டேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவர் சூப்பராக பண்ணவும் இருக்காரு. கதையை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்க் தான் அவர் பண்ணவும் இருக்காரு. பிரியங்கா மோகனுக்கு சின்ன ரோல் தான். அந்த ஒரு ரோல் அவங்க சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸோட ரோலுமே குட்டி ரோல் தான். பட் அந்த ஒரு கேரக்டருக்கான ஃப்ளோ எனக்கு பர்சனலாக வந்து பிடிக்கும் செஞ்சு. ஸோ இந்த ஒரு படத்துக்கான ஓடிடி ரிலீஸை பொறுத்த இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் இந்த ஒரு படத்துக்கான ஓடிடி ரிலீஸ் வாங்க இருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகி 4 வாரங்கள் கழிச்சு இந்த ஒரு படத்தை நெட்ஃப்ளிக்ஸை ரிலீஸ் பண்ண செய்வாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி வெர்ஷன் மட்டும் 8 வாரங்கள் கழிச்சு நெட்ஃப்ளிக்ஸை ரிலீஸ் ஆகும் செய்யும். ஸோ இந்த ஒரு படத்துக்கான டே ஒன்க்கான கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 150 கோடிக்கு மேலே. ஸோ எதனால இவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய சொல்லிக்கிறேன். இந்த ஒரு படத்துக்கான ப்ரீமியர் ஷோ செப்டம்பர் 25 இந்த ஒரு படம் ரிலீஸ். பட் ஆனால் 24ஆம் தேதியே இந்த ஒரு படத்துக்காக ப்ரீமியர் ஷோ போடணும்னு சொன்னாங்க. ஸோ அப்படி போடும்போது டிக்கெட் ரேட்லாம் 700 ரூபாய்க்கு மேலே விற்று இந்த ஒரு படத்துக்கான டே ஒன்க்கான கலெக்ஷனை இவ்வளோ பெரிய கலெக்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஓவராலாக இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 252 கோடியமாக ப்ரொடக்ஷன் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது எக்ஸாக்டானதா உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து தெரியல. பட் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே அதாவது சினிமா வட்டாரங்களை பேசிக்க செய்கிறாங்க.